the research process. Since research is systematic process, it has to have a laid down pattern. அதாவது வந்து இது ஒரு ரிசர்ச் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ஸு, ஏனாதோனன் பண்ணுறது கிடையாது. ஹேஸ் டு லே டவுன் பேட்டர்ன். இது வந்து லே டவுன் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ரிசர்ச் இன்வால்வ்ஸ் 3 மெயின் ஸ்டேஜஸ் நேம்லி. இது ரிசர்ச் வந்து 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு பிளானிங்கு, தென் டேட்டா கலெக்ஷன், தென் அனலைசிஸ். Schematically the process can be summarized as follows. Diagram பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஐடென்டிஃபை ப்ராப்ளம். ஐடென்டிஃபை ப்ராப்ளம். இதுக்கப்புறம் என்னத்துக்கு போகிறோம்? எங்கே போகிறோம்? இதுக்கு போகிறோம். ஃபார்முலேட்டு கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸுக்கு போகிறோம். ஃபார்முலேட் கோல்ஸ் என்னுடைய கோல் என்ன, என்னோட ஆப்ஜெக்டிவ், என்னுடைய நோக்கம் என்ன. ஓகேங்களா? ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்புறம் ஃபார்முலேட் கோல்ஸ் என்ன, என்னோடய கோல் என்ன, என்னோடய ஆப்ஜெக்ட் என்ன. அப்புறம் வந்து பிளான் அண்ட் டிசைன் ரிசர்ச். பிளான் பண்ணுறோம் என்னென்னு, அதில் வந்து அந்த ரிசர்ச்சில் எப்படி பண்ணணும் பிளான் பண்ணுறோம். அப்புறம் அதை வந்து டிசைன் பண்ணணும். நான் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இந்த அல்காரிதம், அது 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 என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும், ஏன் அதை மற்றதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, இது மட்டும் ஏன் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு டிசைன் பண்ணணும். டிசைன் தான் ரிசர்ச். அப்புறம் வந்துட்டு எங்கே போகுது? ஜென்ரேட்டு ரிசல்ட்டு. அப்புறம் வந்துட்டு டிசைன் பண்ண பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது ரிசல்ட் எடுக்கணும். ரிசல்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுறோம்னா இன்டர்பிரேட் பண்ணணும். அதனுடைய லெவல் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு. அப்புறம் கன்க்ளூஷன், முடிவுக்கு வரணும். அப்புறம் அதுதான் கன்க்ளூஷன். அப்புறம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இவ்வளோதான். இன் எனி ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி கேன் நெவர் பி எவால்வ்டு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம். ரிசர்ச் ப்ராப்ளத்தை இப்படியே ஐடென்டிஃபை பண்ணுறது. when defining research problem, it is important to be dealing with a topic field of interest which the researcher is well versed with and has vast literature in. அதாவது வந்து டாபிக் எப்படி ரிசர்ச் டாபிக் எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நம்ம சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டு என்னவோ, இல்லைன்னா டாபிக் எனக்கு இந்த டாப்பிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் நம்மளுடைய ரிசர்ச் ப்ராப்ளமாக இருக்கணும். அப்புறம் அதில் வந்து நம்ம வந்து என்ன வாரத்தில் இருக்கணும்? வேஸ்ட் லிட்ரேச்சர், நல்ல நாலேஜும் இருக்கணும். The literature clearly shows need for a further study, since the solution to the problem cannot be accurately gleaned from the existing literature. The literature வந்து கிளியர்லி எதை ஷோஸ் பண்ணுது, காமிக்குதுன்னா நீட் ஃபார் ஃபர்தர் ஸ்டடி. லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுங்கள, அது வந்து ஃபர்தர் ஸ்டடியை வந்து காமிக்குது. சின்ஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் கேனாட் பி அக்யூரேட்லி கிளெண்டட் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். இருக்கிற லிட்ரேச்சர்லேருந்து சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாலாம் அக்யூரேட்டாக கிடைக்காது ப்ராப்ளத்துக்கு. ஸோ த ப்ராப்ளம் ஐடென்டிஃபைடு இஸ் தென், ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்டார்டிங் விளக்கணும் த ரிசர்ச் ப்ராப்ளம் எக்ஸ்பிளிசிட்லி. ஓகேங்களா? அப்புறம் ரிசர்ச் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுக்கணும். அதுக்கு வந்து என்னென்னா அது ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் எப்படி கிடைக்கும்னா லிட்ரேச்சர் சர்வே மூலம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் த இன்ட்ரெஸ்ட், சப்ஜெக்ட் ஏரியா, சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, எந்த ஏரியாவில் எனக்கு ஃபீல்டு எந்த டாப்பிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு, அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதில் நல்லா வேஸ்ட் நாலேஜ் இருக்கணும். இப்போ இமேஜ் ப்ராசஸிங் ரிலேட்டட் எல்லா நாலேஜ் இருக்கணும், பக்காவாக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அப்புறம் தான் அதுலேருந்து வந்து லிட்ரேச்சர் சர்வே பண்ணணும். லிட்ரேச்சர் சர்வே பண்ணிட்டு அதுலேருந்து தான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டிஃபைன் பண்ணணும். ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்டேட் விளக்கணும். வந்துட்டு ப்ராப்ளம் எக்ஸ்பிளிசிட்லி அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் நோட் ஸ்டார்டிங் த ரிசர்ச் ப்ராப்ளம் எக்ஸ்பிளிசிட்லி. ஓகே, அது ஓகே. அதான் ஸ்டேட் த யுவர் research problem. Okay, as noted above, a researcher should choose a problem area that is of his or her interest and that suits one's capacity. As noted above, a researcher
ஷுட் சூஸ், ரிசர்ச்சர் வந்து எதை சூஸ் பண்ணணும், ஷுட் சூஸ் ப்ராப்ளம் ஏரியா தட் இட் இஸ் ஹர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தட் சூட்ஸ் ஒன்ஸ் கெப்பாசிட்டி. அதாவது வந்து அந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்களே, என்ன ஏரியாவில் ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணுறாங்களே, அந்த 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 வந்து அவருக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவுடைய கெப்பாசிட்டியும் இருக்கணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தட் சூட்ஸ் ஒன் கெப்பாசிட்டி. அது வந்து நம்மளுக்கு சூட்டபுளாகவும் இருக்கணும். இப்போ பண்ண முடியாத ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. பண்ண முடிய ப்ராப்ளத்தை தான் எடுத்துக்கிட்டு, சால்வ் பண்ண முடிய ப்ராப்ளத்தை தான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். Researcher should, அதான் சொல்கிறாங்க, as noted above, the researcher should choose a problem area that is of his her interest and that suits one's capacity. Purpose of the study, this broad statement of what the study seeks to achieve. Purpose of study la broad statement of what study seeks to achieve. Broad statement பண்ணணும், what study seeks to achieve பண்ணுறதுக்கு என்ன ஸ்டடி பண்ணணும், ஓகேங்களா? அது broad statement, அதுதான் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, ஓகேங்களா? அடுத்தது இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இது எதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்திலேருந்து டிரைவ் பண்ணணும், ஓகேங்களா? பர்பஸ் ஆஃப் ஸ்டடி அதாவது எதை அச்சீவ் பண்ணுறோமோ அதை படிக்கணும். அந்த இதுலேருந்து வந்து ப்ராட் ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ராட் ஸ்டேட்மெண்ட் தான் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி. அதை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம்னா derived from the statement of the problem. The researcher states succinctly what the study proposes to investigate. The researcher வந்து எது விளக்கணும்னா succinctly what the study proposes to investigate. எதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். இப்போ ப்ரொப்போசஸ், இப்போ என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட், எந்த ப்ரொப்போசல் வந்து இது பண்ண போகிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்டடி பண்ணணும், ஓகேங்களா? இட் இஸ் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தட் யூசஸ் ஏ நான் பயாஸ்டு வெர்பு. இது வந்து டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து ஒரு நான் பயாஸ்டு வெர்பு. டு டெட்டர்மைன், டு ஃபைண்ட் அவுட்டு, டு இன்வெஸ்டிகேட்டு, டு எக்ஸாமினு, டு எக்ஸ்ப்ளோரு, டு டெஸ்ட்டு, to establish etc. to describe the intent task. அதாவது வந்து டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நான் பயாஸ்டு verb, அது வந்து ஒரு நான் பயாஸ்டாக இருக்கணும். அதாவது என்னென்னா டு டெட்டர்மைன் கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் அவுட் என்னன்னு அது பார்க்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். டு டிஸ்கிரைப் த இன்டென்ட் டாஸ்க். அப்புறம் பயாஸ்டு வெர்பு இன்க்ளூடு, பயாஸ்டு வெர்ப்ஸ் இன்க்ளூடு ஷோ, இல்லுஸ்ட்ரேட், ப்ரூவ், இண்டிகேட், டெமான்ஸ்ட்ரேட், வேலிடேட், ஓகேங்களா? பயாஸ்டு வெர்ப்ஸ் இன்க்ளூடு, பயாஸ்டு வெர்பு என்ன இருக்குன்னா இது ஷோ பண்ணியிருக்கேன், இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன், ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன், இண்டிகேட் பண்ணியிருக்கோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன், வேலிடேட் பண்ணியிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. டெட்டர்மைன் கண்டுபிடி, ஃபைண்ட் அவுட், டு ஃபைண்ட் அவுட், டு இன்வெஸ்டிகேட், எக்ஸாமின், டு எக்ஸ்ப்ளோர், டு டெஸ்ட், டு எஸ்டாப்ளிஷ், இதுதான் வந்து ரிசர்ச். அதுதான் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து இது பண்ணணும். இதை யூஸ் பண்ணி தான் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஏ ஒரு டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பர்பஸ் ஆஃப் ஸ்டடி. அப்புறம் வந்து ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னா ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த பர்பஸ். ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பர்பஸ்லேருந்து ரெடி பண்ணணும். என்ன பர்பஸ், ஃப்ரம் த பர்பஸ் அப்ஜெக்டிவ்ஸ், ரிசர்ச் அப்ஜெக்டிவ்ஸ். தே செட் அவுட் வாட் இஸ் டு பி அச்சீவ்டு இன் ஏ ரிசர்ச் ஸ்டடி இன் ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ். தே செட் அதை எதை செட் பண்ணணும்னா செட் அவுட் வாட் இஸ் டு பி அச்சீவ்டு, என்ன அச்சீவ் பண்ணணும் இன் ரிசர்ச் ஸ்டடியில் இன் ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ். அதாவது ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸில் நோக்கத்தில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸில் வருது. தே ஆர் குரூஷியல் இன் எனி ரிசர்ச் சின்ஸ் தே determine the kind of questions and procedures to be used in data collection and analysis. The crucials in any research, எந்த ஒரு ரிசர்ச்லையும் since the determine எதை determine kind of questions, procedure to be used in data collection and analysis பண்ணணும், ஓகேங்களா? In stating objectives, just like in purpose of the study, non-biased verbs should be used. In stating objectivesல வந்து என்னன்னா just like in purpose of study, non-biased verbs should be used. non-biased verbs should be used. இதெல்லாம் பார்க்குறோம். அங்கே தான் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து biased verb. show, illustrate, prove, indicate, demonstrate, validate. non-biased verb என்னன்னா to determine, to find out, to investigate, to examine, to explore, to test, to establish. Okay.
டு determine to find out அதே தான் இங்கே சொல்கிறாங்க to find out to investigate to examine to explore to test to establish to differentiate to inquire to compare இதை தான் பண்ணணும் ரிசர்ச் ஓகேங்களா அதுதான் வந்து ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஓகே for in formulating objectives care must be taken specifically in formulating objective ஒரு ஃபார்ம் பண்ணுறீங்க ஆப்ஜெக்டிவ் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ கேர் மஸ்ட் பி டேக்கன் ஸ்பெசிஃபிக்கலி எது இதில் கேர் எடுத்துக்கணும் எது இதில் கவனமாக இருக்கணும் அதுதான் அங்கே பார்க்க போகிறோம் ஸ்டேட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் தட் ஆர் கிளியர் ஸ்டேட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளியர் டு பி கிளியராக இருக்கணும் வெல் ரிட்டனாக இருக்கணும் ப்ரிசீஸியாக இருக்கணும் ஓகேங்களா மேக் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்பெசிஃபிக் சிக்னிஃபிகண்ட் ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிள் அப்ஜெக்டிவ் வந்து ஸ்பெசிஃபைடாக பர்டிகுலர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அண்ட் அச்சீவபிளாக இருக்கணும் ஓகேங்களா என்ஷூர் தட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ளோ லாஜிக்கலி ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீட் அண்ட் அட்ரஸ் த ப்ராப்ளம் என்ஷூர் தட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ளோ அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ளோ வந்து லாஜிக்கலி ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீட் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அதாவது லாஜிக்கலி என்ன பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீடை அண்ட் அட்ரஸ் ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும் லாஜிக்கலி அந்த என்ஷூர் பண்ணணும் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி எதில் ஃப்ளோ ஆகணும் அதோட நோக்கம் எப்படி இருக்குன்னா ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு லாஜிக்கலி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீடு அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நீட் ஆஃப் த என்ன தேவைங்கிறத ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து தான் லாஜிக்கலேருந்து இதை ஆப்ஜெக்டிவ்ஸ் கிளியர் ஆகும் என்ஷூர் ஆகும் அதாவது அட்ரஸ் ப்ராப்ளத்தும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீட்லேருந்தும் லாஜிக்கலி ஆப்ஜெக்டிவ்ஸை என்ஷூர் பண்ணுறோம் ஓகேங்களா மேக் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபால் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் ரிசல்ட்ஸ் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி அச்சீவ்டு வித்தின் த லிமிட் ஆஃப் டைம் மணி ஹியூமன் ரிசோர்ஸ் அவைலபிள் மேக் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறோம்னா ஃபால் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் ரிசல்ட்ஸ் அந்த வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் results which are expected to be achieved within the limit of time money human resource available objective வந்து எது எப்படி இருக்கணும்னா within range of result இருக்கணும் result which are expected to be achieved அதை அச்சீவ் பண்ணுறதுல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் within the limit of timeலே அச்சீவ் பண்ணணும் மணியும் அதில் இதாகணும் ஹியூமன் ரிசோர்ஸ் அவைலபிளாகவும் இருக்கணும் ஒரு பண்ண முடியாத ப்ராப்ளத்தை அதை வந்து எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணக்கூடாது எது பண்ண முடியுமோ அதை தான் எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணணும் வாட் யூ கேன் டூ வாட் யூ கேன் ஏபிள் வாட் யூ ஆர் த கேபபிள் அதை தான் நம்ம பண்ணணும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை மேக் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபால் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் ரிசல்ட்ஸ் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி அச்சீவ்டு வித்தின் த லிமிட் ஆஃப் டைம்லேயும் மணிலையும் வித்தின் லிமிட் ஆஃப் மணி வித்தின் லிமிட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அவைலபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இது இருக்கணும் அந்த ரேஞ்ச் வந்து அப்ஜெக்டிவ் ஃபால் இந்த ரேஞ்ச் ரிசல்ட்ஸ் அதுதான் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் அந்த ரிசல்ட் வந்து இதுக்குள்ளே உட்பட்டதாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஃபிஃப்த் பாயிண்ட் ஸ்டேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் இன் டேர்ம்ஸ் விச் அலோஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் தர் அச்சீவ்மெண்ட் ஸ்டேட் அப்ஜெக்டிவ்ஸ்னோட அதோட நோக்கம் வந்து எதை விளக்குதுன்னா ஆஸ் ஃபார் பாசிபிள் இன் டேர்ம்ஸ் பாசிபிளாக இருக்கணும் விச் அலோஸ் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் அப்சர்வேஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அப்சர்வேஷன்லையாச்சும் இருக்கணும் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது அப்படி இருக்கணும் அந்த ரிசல்ட் அச்சீவ்மெண்ட்டு மெஷரபுளாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஆனால் அப்சர்வபுளாக இருக்கணும் அது வந்து ஒரு பாசிபிள் டேர்ம்ஸாக இருக்கணும் ஒரு கணிக்க முடியாததாக தெரியாததாக இருக்கக்கூடாது அப்ஜெக்டிவ் ஷுட் பி ஹைராரிக்கல் அண்டு குரோனிக்கல் அது வந்து ஹைராரிக்கலாக இருக்கணும் இல்லைனா குரோனாலஜிக்கலாக இருக்கணும் ரிமெம்பர் once more that the object of a research project summarize what is to be achieved by the study and they should be closely related to the statement of the problem. In SPS, the format used in stating objective is general objective. Let's state what researchers expect to achieve by the study in terms. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிமெம்பர் ஒன்ஸ் மோர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏ ரிசர்ச் ப்ராஜெக்ட் சம்மரைஸ் வாட் இஸ் டு பி அச்சீவ் என்ன அச்சீவ் பண்ணினேன் பை த ஸ்டடி மூலம் அண்ட் ஷுட் பி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு க்ளோஸாக இருக்கணும் சம்மந்தப்பட்ட